ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, வெளியே கிளம்புறேன். ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸுன்னே வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, சண்டை கண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணலை, நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கலாம். நம்ம கூட இருப்போம். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளுக்குள்ளே பேசிக்கிட்டாக்கா திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சிடும். ஜஸ்ட்டு ஒரு 3 மாதம் 2 மாதம் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலை, நம்மளும் பண்ணலான்னு நினச்சா திரும்ப பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அவங்க பண்ணலை நம்ம பண்ணலை அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமாகிடும். அதனால் சண்டை போடுங்க. சண்டை போடுறது உங்களோட உரிமை. நீங்கள் உரிமையாக இருக்கிறவங்ககிட்ட தான் சண்டை போடுவீங்க. ஆனால் 10 நாளில் திரும்ப பேசிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு நல்ல ஒரு உறவை மிஸ் பண்ண மாதிரி. நான் கூட மிஸ் பண்ணிட்டேன். அதனால் சொல்கிறேன். இப்போ நானே ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன், பார்க்குறோம், பேசுகிறோம். பட் ஆனால் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஏன் அவங்க பண்ணலை, நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம லைஃப்லேருந்து விட்டுட்டோம்னா அது திரும்ப கிடைக்காது. அதனால் எதையுமே கெட்டதாக கூட இருக்கட்டும், நல்லதாக கூட இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ நம்மளோடவே இருக்கட்டும், விட்டு கொடுக்கக்கூடாது எந்த ஒரு உறவையும். இது எங்கள் அண்ணிக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு கொஞ்சம் வருஷமாக. ஒன்றுமே இல்லை, நல்லா பேசுவாங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு காசு எதுனா இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுப்போம், அவங்க வாங்குவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணுறதே இல்லை. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி, அவங்க ஃப்ரீயாக, எப்பயுமே அவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரீயாகிட்டு கால் பண்ணுவாங்க, நான் பேசுவேன். ரொம்ப நேரம் பேசுவோம். ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாள் அவங்க ஃபோன் பண்ணுறதே இல்லை. நான் ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து யோசித்தேன், என்ன இது நம்ம அண்ணி நம்மளுக்கு ஃபோனே பண்ணுறது இல்லைன்னா. இப்போ நாங்கள் ஃபோனில் பேசி 3 மாதத்துக்கு ஆகிடுச்சி. நேரில் பார்த்தாலும் நீ ஃபோன் பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ வந்துச்சு எனக்குள்ளவே. அதனால் சொல்கிறேன், நான் உடம்பு முடியலன்னா கூட எனக்காக சமைச்சு கொடுத்துவோம் எங்கள் அண்ணி. ஆனால் இப்போது அவங்கக்கிட்ட நானும் ஃபோன் பண்ணுறதில்ல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல. நேரில் பேசிப்போம். ஆனாலும் ஏன் நீ எனக்கு ஃபோன் பண்ணுறதில்லன்னு அவங்களும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்குறதில்ல. நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்குறதில்ல. அதனால் சொல்கிறேன், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஃபோன் வந்துடுச்சுங்க. சரியா தப்போ அண்ணிக்கிட்ட பேசுங்க. எங்கள் அண்ணிக்கிட்ட நானும் பேசணும், அந்த 10ஆம் தேதி பேசலான்னு இருக்கேன். அதனால தான். ஓகே, எல்லாத்தையுமே வந்து சோகமாகவே ஷேர் பண்ணுவேன்னா, என்னோடய சந்தோஷம், துக்கம், என்னோடய எனர்ஜி, என்னோடய கஷ்டம் எல்லாமே மீடியா தான். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அண்ணி ஒருத்தவங்கள என்னை ரொம்ப நாளாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு உடம்பு முடியல, ஜுரம்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் களி